இஸ்ரேல் வந்து இஸ் ரேங்க்ட் 8th globally in terms of market share of weapon exports. 2020லேருந்து 2024 வரைக்கும் 8வது இடத்துல இருக்காங்க வெப்பன் எக்ஸ்போர்ட்ஸில். 8வது இடம். அதுனா டாப் 10ல் இருக்காங்க வெப்பன் எக்ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு. இப்போ என்னென்னலாம் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு கேட்கும் கருவிகள் இப்போ பெகசஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இஸ்ரேலோட உருவாக்கம் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கல்ஸ், ரேடார்ஸ், ட்ரோன், சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் தொடர்ந்து மூன்று நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நியூஸில் இதில் பெரிய லாபம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா 3 நிறுவனங்கள் தான் உங்களுக்கு. எல்பிட் சிஸ்டம்ஸ், இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐஏஎஸ், அப்புறம் ரஃபேல். இந்த 3 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்தது. அவங்களோட ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக எகிரிச்சு இந்த போர்னால. இப்போ எப்பவுமே போர்னால நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிறோம். இந்த போரில் யாரோட டிஃபென்ஸ், யாரோட இந்த ஷேர் ஏறி இருக்கு, யார் வந்து அதிக பலன் அடைஞ்சிருக்கா அப்படின்னா அவங்க தான் வந்து ரியல் கல்பிரிட்ஸாக இருப்பாங்க ஒரு போரில் எப்போவுமே. இப்போது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட $15 பில்லியன் 2024 மட்டும். அண்ட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா $540 பில்லியன். ஆனால் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறேன், உங்களோட ஜிடிபி $540 பில்லியன். ஆனால் உங்களோட ஜிடிபி கிட்டத்தட்ட $50 பில்லியன். 8லேருந்து 10 விழுக்காடு உங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங்கே போதும் உங்கள் ஜிடிபிலேருந்து. உங்களோட மொத்த வருமானத்தில் 10 ரூபாய் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இதுக்கு டிஃபென்ஸ்க்கே போகுது.